நடத்துறோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்றேன், படிப்பிற்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தவறு இல்லை, அப்படி தவறுன்னு சொல்லலை. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், நல்லா மார்க் வாங்கட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை அதை ஒரு 25% வச்சுட்டு 75% எதை ரொம்ப நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னா தேவனோட நடக்கிற வாழ்க்கை. ஓயாம படி படி போகலையா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையான்னு சொல்றது எத்தனை டைம், ஒரு நாள் ஜாம் பண்ணலையான்னு கேட்கிற டைம் எத்தனை எண்ணி பாருங்க. நம்ம நிறைய பேர் அதை மட்டும்தான் ஓயாம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இல்லை இல்லை இல்லை, நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவது இந்த உலகத்துல இருக்கிற படிப்பு அல்ல. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? என்ன பொறுத்த அளவில் அப்படிதாங்க. படிப்பு இல்லைங்க, படிப்பு வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா அவங்கள உயர்த்துறது யார் அப்படின்னா கர்த்தர் மட்டும். இந்த சாட்சியை சொல்லி அப்படி ஆராதிக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். நீட்ல பாஸ் பண்றது ரொம்ப கடினமானது. பாஸ் பண்ணிட்டான். கட்டிட்டு பாஸ்டர்ட்ட இப்ப சொல்றதுக்காக வரான். பாஸ்டர், இந்த மாதிரி நான் வின் பண்ணிட்டேன், 1 லட்சம் ரூபாய் பணமும் கட்டியாச்சு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே காலேஜ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பாஸ்டர் ஜாயின் பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீ டாக்டர் படிக்க வேண்டான்ட்ட. நீ டாக்டர் எல்லாம் படிக்க வேணாம், நீ டாக்டர் படிக்கிறது கர்த்தர் சித்தம் இல்ல, நீ கொடுத்த பணத்தை போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வா, கொடுத்த பணத்தை போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டு நீ வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிச்சிரு அப்படின்ட்டாரு. டாக்டர் சீட் எல்லாம் கிடைக்குமா? கிடைச்சத இப்படி அந்த பையன் ஒரு மறு உத்தரவு கூட சொல்லலையா. சரி பாஸ்டர் அப்படின்னு போய் கட்டின இடத்துல போய் இந்த மாதிரி நான் சேர முடியாது, வேற யாருக்காவது அந்த சீட்டை கொடுங்க, என் பணத்தை திரும்பி கொடுங்கன்னு சொன்னா 1 ரூபாய் கூட இல்லாம மொத்தத்தையும் திரும்பி கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்ற சீட்னா கூட காலேஜில் போய் சேர்ந்தா 20% பிடிப்பேன், 30% பிடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு கியூவில் 1 கோடி 2 கோடி வச்சு நின்று இருக்காங்கல்ல, அப்படியே தூக்கி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. இவன் போய் ஒரு சாதாரணமான ஒரு படிப்பில் போய் ஜாயின் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே அந்த டாக்டர் படிக்கணும்ன்ற அதை விட்டுட்டாங்க. அவன் பரவாயில்ல, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்க வாயிலிருந்து வேணான்னு வந்துருச்சு, வேண்டான்னு விட்டுட்டான். ஆண்டவரை நம்பி போய் படித்து ஒரு வேலையில ஆகி அப்புறம் ஃபாரின் போய் அவனுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை அமைச்சு இன்னைக்கு ஆண்டவர் திடீரென்று அப்பாவும்